சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் நலன் குறித்து விசாரிக்க இன்றும் பல்வேறு பிரமுகர்கள் மருத்துவமனைக்கு வந்து கொண்டுள்ளனர். நுரையீரல் தொற்று காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி கடந்த 15ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை தேறி வருவதால் இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 6வது நாளான இன்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ், நடிகர் விவேக், பாடலாசிரியர் விஜய் உள்ளிட்டோரும் மருத்துவமனைக்கு வந்தனர். என் இனிய நண்பர் கலைஞருடைய உடல்நலம் விசாரிப்பதற்காக இந்த மருத்துவமனைக்கு வந்தேன். அவர் இன்னும் 2-3 நாட்களில் உடல்நலம் தேறி வீடு செல்வார் என்ற நல்ல செய்தியை எனக்கு சொன்னார்கள். தம்பி ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் அதை சொன்னார்கள். அவர் 100ஐ கடந்தும் நலமோடு வாழ வேண்டும் என்பது நம் எல்லோருடைய ஆசை. அவருடைய சுறுசுறுப்பு, இடையறாத உழைப்பு, இதைத்தான் இன்றைய இளைஞர்கள் அவற்றிலிருந்து கற்றுக்கணும். அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் என்னை மிகவும் பிடிக்கும். முக்கியமான சமயங்களில் அவர் என்னை கூப்பிட்டு ஆலோசனை கூறியது உண்டு. வீட்டுக்கு அழைத்து சாவகாசமாக பேசிக்கொண்டும் இருப்பார். ஒரு நல்ல நண்பரை போல் என்னை வைத்திருக்கிறார். ஆகவே தான் அவர் விரைவில் முற்றிலும் குணமடைந்து வெகு நாட்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இன்னும் சேவைகளை, மக்கள் சேவை புரிய வேண்டும், தமிழ் சேவை புரிய வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தமிழ் மொழியும் தமிழினமும் உள்ளவரை என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளை கொடுத்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாதுகாப்பு அரணாக அவர் தொடர்ந்து இருப்பார். தமிழ் மக்கள் அனைவரின் சார்பாக அவர் பூரண நலம் பெற்று மொழிக்கும் தமிழர்களுக்கும் தொடர்ந்து அவர் சேவையாற்ற என் அன்பான ஒரு தொண்டன் என்ற முறையில் என் பணிவான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று என் ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன்.